அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் அல் பக்ரா 72வது வசனம். நீங்கள் ஓர் நப்சை கொலை செய்ததையும் பின்னர் அதில் நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வோ நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்ததை வெளியாக்குகிறவன். அல் குர்ஆன் அல் பக்ரா 73வது வசனம். ஆகவே அறுக்கப்பட்ட அந்த பசுமாட்டின் சிலதை கொண்டு அவனை அடியுங்கள், அதாவது கொலை செய்யப்பட்டவனை அடியுங்கள் என நாம் கூறினோம். அவன் உயிர் பெற்றான். அவ்வாறே மரணித்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். மேலும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய அத்தாட்சிகளை அவன் உங்களுக்கு காண்பிக்கின்றான். இதில் பாருங்க, சுபஹானல்லாஹ். அதாவது இங்கே நப்சுன்ற அரபியில் போட்டிருக்கு, ஆனால் இவங்க ஆத்மான்னு போட்டிருக்காங்க. ஆத்மாவை கொலை செய்ய முடியாதுங்க, நப்சை தான் கொலை செய்ய முடியும். நப்சுக்கும் ஆன்மா அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆத்மா ஆன்மா எல்லாம் ஒன்று தான். நப்சு வேற, ஆத்மா வேற. இந்த நப்சுக்குள்ளே தான் அல்லாஹ் நம்மளுடைய ஆத்மாவை போட்டிருக்கான், ரூஹு போட்டிருக்கிறான். ஏன்னா இது இன்ஷால்லா நம்ம நப்சு பாடம் படிக்கும் போது இன்னும் தெளிவாக படிப்போம். ஸோ ஆக மொத்தம் அவங்க அந்த ஒரு ஆளை கொண்டுட்டு இருக்காங்க. இந்த நப்சும் ஆத்மாவும் சேர்ந்தது தான் ஒரு மனுஷன். அந்த மாதிரி ஒரு மனுஷனை கொண்டிருக்காங்க. அவங்க அதுக்கு தர்க்கிட்டு அதை அதில் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, சண்டை மாதிரியாக பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதை வச்சு அடிங்க அப்படின்னு சொன்னோன்னே உயிர் பெற்றுடுறான். அதுதான் அது மாதிரி தான் அல்லாஹ் உயிர் பெற்று எழுப்புவான் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அப்படிங்கிறப்ப இதில் ஒரு தெளிவான விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டது நம்ம புரிஞ்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.